எல்லோருக்கும் வணக்கங்க. கார்டனிங் 101லேருந்து கல்பனா. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்த செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்த செடி. இந்த சீசனுக்கான மல்லி செடியும் அப்புறம் ஆஃபரில் இருந்த சாமந்தி செடியும் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. போன வாரம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தான் கைக்கு வந்துச்சு. செடி பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கிங்கில் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 மல்லி செடியை மாற்றி வைக்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 2 மல்லி செடி வந்தது. ஈவினிங் தான் என் கை கிடச்சிது. நான் மார்னிங் தான் ரீபாட் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் மண், அப்புறம் இந்த ஆஸ் யூஷுவல் டீ தூள், முட்டை ஓடு, வாழைப்பழத்தூள், அப்புறம் இது 2 கவரில் இருக்கிறது நம்ம வீட்டில் செஞ்ச கம்போஸ்ட். இது பாதி ரெடியான கம்போஸ்ட். அப்புறம் 2 கேன் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பாட்டம் லேயரில் முதல்ல இந்த ஹாஃப் டீப் கம்போஸ்டான கம்போஸ்ட்டை பாதி அளவுக்கு போட்டுட்டு, ஏன்னா என்கிட்ட இருக்கிற மண் இது தான், அதனால் பேஸில் கொஞ்சம் மெஜாரிட்டி இந்த கம்போஸ்ட்டை போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த நம்ம வீட்டில் சேகரித்த உரம் தாங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே. அந்த உரத்தெல்லாம் கொஞ்சம் மண்ணில் கலந்து மேலே ஒரு லேயராக போட்டு இந்த மல்லி செடியை நட்டு வைக்க போகிறோம். பாருங்கள், அடியில் நல்லா பாதி அளவுக்கு இந்த கம்போஸ்ட்டு போடுறேன். நான் கையில் தான் எடுத்து போடுறேன். இந்த கம்போஸ்ட் நல்லா சூடாக இருக்குது, நல்லாவே சூடாக இருக்குதுங்க. அதனால் என்ன பண்ணோன்னா, ஒரு பாதி அளவு மட்டும் போட்டுட்டு மேலே மிச்சம் பாதிக்கு மண் போட்டுருந்தாங்க. அப்போ தான் இந்த ஹீட் அந்த செடி ரூட்டுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இல்லாட்டி அந்த ரூட்டு சீக்கிரம் பட்டு போய் செடி சுட்டு அந்த செடியும் பட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இதை நல்லா போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மண் கலவை போடலாம். இதே மாதிரி இது பாருங்கள், ஆக்சுவலி ஒரு பெரிய பபிள் டாப்பில் ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தேன். இந்த பழைய கம்போஸ்ட் தாங்க இது. இந்த நம்ம லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எடுத்து கொட்டி வச்சுருந்தது எல்லாத்தையும் இந்த பெரிய கேனில் வச்சுருந்தேன். திருப்பி இப்போ மண் இல்லாதால் இது பேஸாக போட்டுடுறேன். ஏன்னா இவ்வளோ 2 கேனுக்கு போடுற அளவுக்கு என்கிட்ட மண் இல்லை. இந்த செடியை உடனே மாற்றி வச்சாதான் அது உயிர் பிழைச்சி இருக்கும். அதனால் உடனே மாற்றி வைக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது சீசன் ஆரம்பிக்குது இல்லைங்களா, இப்போ தான் நல்லா துளிர் விட்டு நல்லா வளரும். அதுக்காக பாருங்கள், 2 கேன்லேயுமே ஒரு பாதி அளவுக்கு கம்போஸ்ட்டை போட்டுடுறேங்க. இது ஆக்சுவலி 3/4 பாகம் நல்லா மறிச்சிடுச்சு. அதனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை. புழு கிழு வைக்குமான்னு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். வெயிலில் காய வச்சதும் அந்த புழுவெல்லாம் போயிடுச்சு. போட்டாச்சுங்க. இப்போ இந்த மண்ணில் நம்ம இது வீட்டில் செஞ்ச கம்போஸ்ட்டு நல்லா டீகம்போஸ்ட் ஆகி அதை நல்லா பொடியாக அந்த ஃபார்முக்கு வந்ததை எடுத்து 2 கவரில் பேக் பண்ணி வச்சுருந்தேன். அதனோட டீ தூள், முட்டை ஓடு, அப்புறம் வாழைப்பழத்தூள், இது 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து ஊற வச்சுட்டு நல்லா ஃபுல் மண்ணுக்கும் கலந்து விட்டுருணுங்க. இந்த பாருங்கள், கலந்த பிறகு மேலே ஒரு லேயர் போட்டுறேன். இது ஆக்சுவலி நல்லா அந்த மேலே அந்த கோடு வரலாம் போட்டு ஃபில் பண்ணணும். ஏன்னா அடியில் கம்போஸ்ட் இருக்கிறதால இந்த செடிக்கு எந்த டேமேஜும் வராமல் வெறும் மண்ணில் வேர்படுற மாதிரி மட்டும் நம்ம போடுறதுக்காக நிறைய மண்ணை போடணுங்க. 2த்துலேயுமே போட்டுடுறேன். ஆக்சுவலி இந்த செடி ரொம்ப ஆசையாக வாங்கியிருக்கேன். இந்த 2025 நம்ம வாங்கின ஃபஸ்ட்டு செடிங்க இது. மல்லிகைப்பூ செடியும் சாமந்தி நாற்றுகளும். அந்த சாமந்தி நாற்றை மாற்றி வைக்கிறத நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். இந்த மல்லிகையை மாற்றி வைக்கிறத இப்போ போடுறேங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். என்னோடய எய்ம் என்னென்னா, வீடியோஸ் பார்க்குற நமக்கு ஷார்ட்டாகவும் இன்ஃபர்மேஷனாகவும் இருந்ததுன்னா போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் பார்ப்போம். மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணுவோம். ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நானே உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாகவே போடுறேன் வீடியோஸ் எல்லாம். பாருங்கள், இது எந்தளவுக்கு இந்த செடி ஹெல்த்தியாக வளருதுன்னு பார்ப்போங்க. எனக்கும் தெரியல, ஐடியா இல்லை. இது வரலாம் ஆன்லைனில் வாங்கினதில்லை. இது தான் ஃபஸ்ட்டு டைம் வாங்கியிருக்கேன். ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன். எக்ஸ்பெக்டேஷனோடு நம்மளும் பார்ப்போம் இது எப்படி வளருது நம்ம தோட்டத்தில்னு. சின்ன கண்ணாக தான் இந்த வருஷத்துக்கான புது வரவு. நிறைய மல்லிகைப்பூ ஈல்டு தரோன்னு, அதனால பரவாயில்ல, காயாமல் வந்திருக்குங்க. மண்டே டிஸ்பேட்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க. டியூஸ்டே ஈவினிங் அரவுண்ட் ஒரு 6:30க்கு டெலிவரி ஆச்சு. இப்போ வெனஸ்டே மார்னிங்கு நான் ரீப்ளான் பண்ணுறேன். பாருங்கள், வச்சாச்சு. கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்க மழை தண்ணி சேகரித்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அதையும் ஊற்றிட்டு மேலே லைட்டாக தண்ணியவும் ஸ்ப்ரே பண்ணுறேன். இது மேலே ஏதோ கெமிக்கல் மாதிரி, அது என்ன ஃபர்டிலைசராக என்னன்னு தெரியல, ஒயிட் கலரில் இருக்குது. அதெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் இந்த மழை தண்ணியும் ஸ்ப்ரே பண்ணி விடுறேங்க நான். இதாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தது. நீங்களும் இந்த மாதிரி இந்த சீசனுக்கு தேவையான மல்லிச்செடியை வாங்கி நடவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல்